பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திங்கட்கிழமை காலையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேதவசனத்தை தியானிப்போம். அது சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரகமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் பார்க்கும்பொழுது, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை உண்டாகி, இஸ்ரவேல் மக்களோடு ஆண்டவராகிய கர்த்தர் பேசுகிறார். என்ன சகரியா தீர்க்கதரிசி மூலமா சொல்றார்னா, நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் மக்கள் சிறைப்பட்டு போய் அவர்கள் பலவிதமான சிறைகளுக்குள்ளாய் காணப்பட்ட நேரத்திலே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் கடும் வைராக்கியம் கொண்டாராம். அப்படியானால் அருமை தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட சீயோனாகிய உங்களுக்கும் எனக்கும் கடும் வைராக்கியம் கொண்டு அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இஸ்ரவேல் மக்களைப் போல நீங்கள் கட்டப்பட்டு கிடக்கலாம், பலவிதமான உபத்திரவங்களுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கலாம், ஒருவேளை கர்த்தர் உங்களை கைவிட்டிருக்கலாம், பலவிதமான உபாதைகளை, பலவிதமான நெருக்கங்களை, கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு வரலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து, என்னை பார்த்து அவர் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்களுக்காக எனக்காக ஆண்டவராகிய கர்த்தர், நம்முடைய இரட்சகராகிய தேவன் கடும் வைராக்கியம் கொள்கிறார். நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய், சுகமாய், சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மேலே அவர் கடும் வைராக்கியமாக இருக்கிறார். இந்த நாள் முதற்கொண்டு அவர் உங்களை ஆசீர்வதிப்பதிலே கடும் வைராக்கியமாக இருக்கிறார். உங்களை பாதுகாப்பதிலே கடும் வைராக்கியமாக இருக்கிறார். உங்களை இந்த பூமியிலே எல்லாருக்கும் முன்னாடி செழிப்பாய், சமாதானமாய் நீங்கள் இருப்பதற்கு தேவன் கடும் வைராக்கியம் உடையவராய் இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தம் வீணாய் போவதில்லை. உங்களுக்காக கடும் வைராக்கியம் கொண்டு இந்த காலவெளியிலே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் என்னோடு, எங்களோடு நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.